முடியும். சொல்ல போனா உங்க பையனை நான் அப்படிதான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். பேசுறியலா பேசுங்க, பேசலையா பேசாதீங்க. சாப்பிட்டா சாப்பிட்டோம், வேணானா போகட்டும். எனக்கு ஒண்ணும் லாஸ் இல்ல. நான் சாப்பிட்டு நான் தெம்பா இருப்பேன். என்னடி, நான் எப்படி அப்படிலாம் இருக்க முடியும்? அப்படி இருந்தாதான் அத்தை இவங்க கொட்டெல்லாம் அடங்கும். ஆ, பின்னாடியே போய் தெரிஞ்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு மிதப்பு வந்துரும். நாம கண்டுக்காம இருக்கணும். முதல்ல போய் கெஞ்சாம இருக்கணும். அத்தை சாப்பிட்டியலா, காப்பி குடிச்சலான்னு போய் கெஞ்சிட்டு இருக்க கூடாது. ஆ, அப்படி ஒரு ஆள் இருக்காருங்கிறதே நீங்க மறந்துடுங்க. நிம்மதியா இருப்பிய. ஆ. இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. முடியும் அத்தை, முடிஞ்சுதான் ஆகணும். அம்மா, அண்ணி சொல்றத கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பாரு. இங்க பாருங்க அத்தை, நான் சொல்றத அப்படியே செய்யுங்க. மாமா எப்படி கோமதி கோமத்தின்னு முந்தானையை பிடிச்சிட்டு உங்க பின்னாலே சுத்துறாருன்னு பாருங்க. இப்ப மாமா கடை வேலையை முடிச்சிட்டு நைட்டு வருவாங்கல்ல, ஆ, அப்ப இருந்து இதை நீங்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க. மீனா சொல்ற மாதிரியே கடைப்பிடிச்சு பார்க்கலாமோ? ம், பார்க்கலாம். இன்னைக்கு வரட்டும் அவரு. போதும். 4 வாய் கூட ஒழுங்கா சாப்பிடல நீங்க. சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க. மாத்திரை சாப்பிடுறீங்களா? குடுக்கட்டுமா? என்ன மாத்திரை சாப்பிட்டு என்ன ஆக போகுது? எப்பன்னு இல்லாம போய் சேரத்தானே போறேன். ஐயோ மா, அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. வேலைக்கு சாப்பாடு மாத்திரை எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா தான் ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பீங்க. வாங்கிருங்கம்மா. கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க, நம்ம அப்புறமா ரெஸ்ட் எடுக்கலாம். மாத்திரை சிரிக்கணும்ல. வாங்கக்கா, போங்க. அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்து மருந்தெல்லாம் கொடுத்துட்டேன். மயில உங்களை நல்லா பாத்துக்கிட்டாளா அத்தை? ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாமா. சரிங்க, வெந்நீர் போட்டு பிளாஸ்க்ல ஊத்தி வச்சுட்டேன். வேற ஏதாவது செய்யணும்னா சொல்லுங்க, நான் செஞ்சுட்டு கிளம்புறேன். வேற எதுவும் வேண்டாமா? சமையல்காரம்மா எப்ப கிளம்புனாங்க? அவங்க 6 மணிக்கே கிளம்பிட்டாங்க. ஓ சரி, அப்ப நீயும் சாப்பிட்டு கிளம்பு. ஐயோ இல்லங்க, எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம், நான் கிளம்புறேன். உனக்கும் சேர்த்துதான் சமைக்க சொன்ன மயிலு. பரவாயில்லங்க, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். மா, நான் நாளைக்கு காலையில வந்து உங்களை பாக்குறேன். மாத்திரை இப்பதான் கொடுத்துருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு படுக்குவீங்க. சரி மயிலு, பாத்து போய் வா. சரி. பொண்ணையும் நீங்க உங்க கூடவே கூட்டிட்டு வந்திருக்கலாமா? பொண்ணை பையன் வீட்டுக்கு கூட்டு வர்றது வழக்கம் இல்லையே. பொண்ணு வீட்டுக்காரங்க பையன் வீட்டுக்கு வர்றதுன்னு தான் வழக்கம் இல்ல. நாம எல்லாம் வழக்கப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். போட்டோ பாத்துட்டீங்களா? பொண்ணும் பையனோட போட்டோ பாத்துட்டா நிச்சயத்தன்னைக்கு 2 பேரும் நேர்ல பாத்துக்கிட்டோம். என்ன சொல்றீங்க? எங்களுக்கு முழு சம்மதம் தான். டேய், நீ என்ன சொல்ற? உனக்கு சம்மதம் தானே? வெக்கப்படுறான். ஏங்க, பொண்ணு இப்ப என்ன படிக்குது? எம்எஸ்சி படிக்கிறா. மாப்பிள்ள உங்க பிசினஸ் தான் கவனிச்சுக்கிறாரா? ஆமாமா.
எல்லா பிசினஸையும் அவன் தான் கவனிச்சுக்கிறான். மொத்த குடும்பத்துக்கும் ஒரே வாரிசு அவன் தானே, அவன் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறான். அது என்ன ஒரே வாரிசு? இன்னொரு தம்பி இருக்கார்ல, அவருக்கு வாரிசே வராதுன்னு முடிவு பண்ணிட்டாரா இவரு? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கால? ஆமாங்க. ஆ, ஆமா, கல்யாணமாகி அவ புருஷன் வீட்டுக்கு போயிட்டா. சரி, நாங்க சுத்தி வளைச்சலாம் பேச விரும்பல. காரைக்குடி திருச்சியில உங்களுக்கு தெரியாதவங்களே கிடையாது. வசதியிலையும் குடும்ப பாரம்பரியத்திலையும் எங்களுக்கு சமமா இருக்கீங்க. அதனாலதான் உங்க பொண்ணுக்கு நீங்க மாப்பிள்ளை பாக்குறீங்கன்னு தெரிஞ்சதும் நானே வந்து உங்ககிட்ட பேசினேன். உங்க பொண்ணுக்கும் குமரவேலுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எங்களுக்கு மனப்பூர்வ சம்மதம். உங்களுக்கும் சம்மதம்னா நம்ம மேற்கொண்டு பேசலாம். நீங்க பொண்ணு கேட்டு வந்த விஷயத்த எங்க சொந்தக்காரங்க கிட்ட சொன்னதும் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஓ, ஒருத்தர் விடாம கண்ணை முடிக்கிட்டு பொண்ணை குடுன்னு சொன்னாங்க. ஆ, நாங்க இங்க வந்ததே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். ஆ. எங்க எல்லாருக்கும் இந்த கல்யாணத்துல முழு சம்மதம். அண்ணா, அப்புறம் என்னங்க அண்ணா, கையோட நிச்சயத்துக்கு நாள் குடிச்சிடலாமே? குறிச்சிடலாமே. நிச்சயத்தை உடனே வச்சுக்கலாம். கல்யாணத்தை பொண்ணு படிப்பு முடிஞ்சதும் வச்சுக்கலாமா? ஏங்க, 2 மாசம் தானே படிக்கிறதுக்கு இருக்குன்றீங்க. கல்யாணம் பண்ணிட்டு அந்த புள்ள போட்டே படிக்க போகுது. இதுல என்ன இருக்கு? நல்ல காரியத்தை எப்பயுமே தள்ளி போடக்கூடாது.